PSS Creation சார்பாக அனைவருக்கும் முதற்கண் இனிய வணக்கம். இன்னைக்கு நாலடியார்ல மூன்றாவது அதிகாரமான யாக்கை நிலையாமை அப்படின்ற அதிகாரத்தில் வரக்கூடிய 22வது பாடலை, அதன் பொருள், தெளிவுரை இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதனோட கருத்தை எளிமையாக பார்த்துடலாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் தினமும் சூரியன் கிழக்க உதிச்சு மேற்க மறைஞ்சு ஒவ்வொரு நாள் முடியுது இல்லைங்களா? அப்படி பொழுது புலர்ந்து மறையிற அந்த ஒவ்வொரு நாளும் தான் நம்முடைய வாழ்நாளை அளக்கிற அளவுகோலாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அதோட அந்த வாழ்நாள்ன்றது இருக்க இருக்க குறைஞ்சிட்டே தான் போகுமே ஒழிய அதிகமாக வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இல்லை தானே. இந்த உண்மையை உள்ளபூர்வமாக உணர்ந்தவங்க என்ன செய்வாங்க? தன்னால் முடிஞ்ச நல்லதை மற்றவங்களுக்கு முடிஞ்ச போது செய்வாங்க. அதை தான் இந்த பாடலையும் சொல்கிறாங்கங்க. தன்னால் முடிஞ்ச நல்ல நல்ல அறச்செயல்களை வாய்ப்பு இருக்கும்போதே உலகத்தோட ஒட்ட ஒழுகி ஒத்துமையாக வாழுங்க, முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்ற ஒரு நல்ல அறிவுரையை உணர்த்துறதா இருக்குங்க இந்த வெண்பா. முதல்ல நாம் இந்த பாடலை பார்த்தரலாம். வாழ்நாட்கு அழகா வயங்கு ஒளி மண்டிலம் வீழ்நாள் படாது எழுதலால் வாழ்நாள் உழவாமுன் ஒப்புரவு ஆற்றுமின் யாரும் நிலவார் நிலமிசை மேல். வாழ்நாட்கு அழகா வயங்கு ஒளிமண்டலம் வீழ்நாள் படாது எழுதலால் வாழ்நாள் உழவாமுன் ஒப்புரவு ஆற்றுமின் யாரும் நிலவார் நிலமிசை மேல். இப்ப இதனோட பொருள் பார்த்தரலாங்க. வாழ்நாட்கு அப்படின்னா உயிரோடு வாழும் நாட்கள் அப்படின்றத குறிக்குது. அழகு அப்படின்றது என்னன்னா அளவு. இப்ப ஒரு அளவுகோல், அதாவது ஏதாவது ஒரு பொருளை அளக்க பயன்படுகின்ற அளவுகளை குறிக்கிறது தான் அழகுன்னு சொல்றோம். நம்ம இப்போ படிக்கணக்கு அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறோம் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த அவுன்ஸ் கணக்கு இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு அளவுகோல் இருக்குது. இப்போ இந்த அளவுகோல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறி இருக்குது. அதை ஒன்றா இருந்தால் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக இருக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க, பன்னாட்டு அளவு முறையை கண்டுபிடிச்சாங்க. அப்போ பன்னாட்டு அலகுகள் பயன்பட்டுச்சு. அதுதான் நம்ம இந்த எஸ்ஐ அலகுகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ யூனிட்ஸ்ன்னு சொல்லி போடுவோம்ல. இப்போ இந்த சென்டிமீட்டர், கிலோமீட்டர், கிலோகிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரியான அளவுகளை நாம் பன்னாட்டு அலகுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது சூரியனிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒளி நம்ம பூமியை வந்து அடையுது. அப்போ அது எவ்வளவு ஆண்டு பயணம் செய்து அந்த ஒளி ஆண்டு அப்படின்லாம் கணக்கெடுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த ஒளியை, அதாவது லைட்டு, அந்த ஒளியை வந்து நாம் அளவெடுக்கிற அந்த அழகை வந்து லூமன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்எம் அப்படின்ற குறியீட்டினால கூட குறிப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரியெல்லாம் இப்போ நாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது போலவே நம்முடைய வாழ்நாளை அளக்கிற அளவுகோல் எது? சூரியன் கிழக்க உதிச்சு மேற்க மறையிற அந்த ஒவ்வொரு வாழ்நாளும் தான் நம்முடைய வாழ்நாளை குறிக்கின்ற அளவுகோலாக இருக்கு அப்படின்னு சொல்லி இதில் குறிக்கிறாங்க. அடுத்து வயங்கு ஒளி மண்டலம் அப்படின்னா வயங்கு அப்படின்றத விளங்குகின்ற அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒளிமிக்க சூரியனை குறிக்கிறதா இருக்கு. அடுத்து வீழ்நாள் அப்படின்றதுக்கு கழியும் நாள், போய்கிட்டே இருக்கு, கழியும் நாள், இறக்கும் நாள் அப்படின்னு பொருள். அடுத்தது படாது அப்படின்னா தவறாது, தவறாமல் அப்படின்னு அர்த்தம். எழுதலால் அப்படின்னா கிழக்கே உதித்து மேற்கே மறைவதால், மீண்டும் என்ன பண்ணுது, கிழக்கே உதிக்குது இல்லைங்களா? அதை தான் சொல்றாங்க. அடுத்தது உழவுதல் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு சஞ்சரித்தல், பவனி வருதல், இயங்குதல், ஓடி பரவுதல், சூழ்தல், நிறைதல் அப்படின்னு இத்தனை பொருள் இருக்குங்க. இந்த செய்யுள்ள பார்த்தீங்கன்னா நிறைதல் அப்படின்ற பொருள் எடுத்துக்கலாம். இப்போ உழவா முன் அப்படின்னா நிறைவடைவதற்கு முன் அப்படின்னு அர்த்தம். அதாவது தன்னுடைய ஆயுள் காலம் நிறைவடைந்து முடிவதற்கு முன்னால் அப்படின்னு பொருள். ஒப்புரவு அப்படின்ற சொல்லுக்கு உலக நடை, உலக ஒழுக்கம், சமம், ஒற்றுமை, வேளாண்மை அப்படின்ற இத்தனை பொருள் இருக்குங்க. இந்த செய்யுள்ள பார்த்தீங்கன்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகி ஒத்துமையாக வாழ்றது அப்படின்ற பொருள் எடுத்துக்கலாம்.
அடுத்தது ஆற்றுமின் அப்படின்னா செய்யுங்கள் அப்படின்னு நம்மளுக்கு அறிவுரையா சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். நிலவுதல் அப்படின்னா இருத்தல், அதாவது நிலையாக இருத்தல், நிலைத்திருத்தல் அப்படின்னு பொருள். இந்த இடத்துல நிலவார் அப்படிங்கிறாங்க. அப்போ நிலைத்திருக்க மாட்டார். எது மேல? நிலமிசை. நிலம்னா பூமி, மிசை அப்படின்ற சொல்லுக்கு மேல் அப்படின்னு அர்த்தம். அப்ப நிலமிசைனா இப்பூமியின் மேல் அப்படின்னு பொருள். இப்ப இதனோட தெளிவுரைய பார்த்தரலாங்க. ஒளிமிக்க சூரியன் தவறாது கிழக்கே உதித்து மேற்கே மறைந்து இவ்வுலகில் மனிதன் உயிரோடு வாழும் நாட்களை அளக்கின்ற அழகாக விளங்குகின்றான். அதனால் வாழ்நாட்கள் நிறைவடைவதற்கு முன்பே நல்ல அறச்செயல்களின் மூலம் உலகத்தோடு ஒட்ட ஒழுகி ஒப்புரவு வாழ்க்கையை வாழுங்கள். ஏனெனில் இப்புவியின் மேல் நிலைத்து வாழ்பவர் யாரும் இல்லை என்று யாக்கை நிலையாமையினை பற்றி இப்பாடல் தெளிவாக விளக்குகிறது. ஆமாங்க, நம்ம செய்யற செயல்கள் மூலமா தான், அதுவும் நல்ல நல்ல அறச்செயல்கள் மூலமா தான் நாம சாகாத அமரத்துவம் பெற்று வாழ முடியுமே தவிர நம்முடைய பணம், பொருள், செல்வம் இதன் மூலமா நாம என்னைக்கும் நம்ம உடலோட இளமையோட நிலையா இந்த பூமியில நிலைத்திருக்க முடியாது அப்படின்ற உண்மையை எடுத்து சொல்றதா இருக்கு இந்த பாடல். இதே போல மீண்டும் ஒரு பாடல்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.